ஏற்காடு மக்களே. ஸோ December 27 இன்னைக்கு கரெக்டாக. ஸோ காலையில் இட்ஸ் அரௌண்ட் 8:45 AM இப்படி தான் இருக்குது கிளைமேட். ஸோ இந்த ரீல்ஸ்லாம் பார்க்குற அளவுக்கு பயங்கர ஃபாகாக மிஸ்டியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ரொம்ப குளிராக தான் இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த ரீல்ஸ்லலாம் காட்டுற மாதிரி பயங்கர ஃபாகியாக இருக்கான்னு கேட்டால் இருக்குது. பட் எப்படின்னா உங்களுக்கு நான் எப்படி காட்டுறதுன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்புறம் பாருங்கள். ஸோ அந்த கார்னர் இந்த மலைக்கு மேலே ஹை ஆல்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகியாக இருக்குது. பட் ஆனால் உங்களோட கிரவுண்ட் லெவலில் நீங்கள் நடக்கிற அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் இப்போ அப்படியே கேமரா டேர்ன் பண்ணுறேன் மாதிரியா. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இதே கான்செப்டில் தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து சிட்டி லிமிட்குள்ளே, அதாவது டவுனுக்குள்ளே இருந்து நாங்கள் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 4.55 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் உள்ளே இருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் ரீல்ஸ்லாம் நம்ம ரேண்டமாக பார்ப்போமே, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஃபாகியெல்லாம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு. பட் குளிருது, கண்டிப்பாக குளிருது உங்களுக்கு. இங்கே ஸ்வெட் ஷர்ட் இதெல்லாம் இல்லைனா கண்டிப்பாக உங்களால் இருக்குது. ஃபாக் வந்து அப்படியே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி டீசென்ட் தான். பட் அந்த பயங்கரமான ஃபால்லாம் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு காலையிலேக்கு கண்டிப்பாக கிடையாது. பட் ஆனால் குளிர் இருக்குது, கண்ணா பின்னான்னு குளிர் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஹை ஆல்டிடியூட்ல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபாக்லாம் தெரியுது. பட் ரேண்டமாக நீங்கள் நார்மலாக ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பெருசாக அது விசிபிளாக தெரியல. ஸோ மேபி உங்களுக்கு என்னோட ஃபேஸோட காட்டினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. இந்த மாஸ்க் எல்லாம் வந்து இந்த குளிருக்காக போட்டிருக்கிறது, மற்றபடி உங்களுக்கு அந்த ஃபாக்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பெருசாக அந்த குளிர்லாம் ஒன்றும் உங்களுக்கு குளிர் மட்டும்தான் இருக்கே தவிர உங்களுக்கு அந்த ஃபாகெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. பட் இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் சர்வே பண்ண முடியாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம். சும்மா அப்படியே நடக்கிற வழியில் உங்களுக்கு இந்த இடங்கள்லாம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். ஸோ நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெளியவே உங்களுக்கு இந்த பீக்கு பார்க்குன்ற ஒரு பேர்ட் என்டர்டைன்மெண்ட் மாதிரி இங்கே. ஸோ அந்த பேர்ட்ஸ்லாம் இருக்கும், நிறைய குட்டி குட்டி டாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஆப்வியஸ்லி உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த இடம். ஸோ இது வந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் பீக்கு பார்க். ஸோ ஆல்ரெடி காலையில் நிறைய பேர் வந்திருக்காங்க போல. நாங்கள் போவோம், மிட் டேயில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலி பீக்கு பார்க்குள்ளே வந்துட்டோம். ஸோ டைமிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக் டேயில் 10 to 5:30 PM வரைக்கும். வீக்கெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஏர்லியாக 8:30லேருந்து 5:30. அந்த 8:30ன்றது ஏன்னா டிராஃபிக்னால அவங்க 8:30 வைக்கிறாங்க. ஸோ ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 300 rupees, கிட்ஸ்க்கு வந்து லெஸ் தென் 150 cm வந்து 200 ரூபாய். ஸோ 150 முன்ன பின்ன இருந்தால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அங்கே பேசிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேஷாக கொண்டு போங்க. கேஷாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஈஸியாக என்டர் ஆகலாம். ஸோ இங்கே மற்ற போக சாப்பிட்றதுக்கான எல்லா ஸ்பாட்ஸும் இருக்குது. இந்த ரோல்ஸு, சாண்ட்விச்சஸ் இதெல்லாம் இருக்கும். அட்வான்டேஜ்னா இங்கே வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். சில இடத்துலலாம் வாட்டர் பாட்டில்ஸ் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். பட் டஸ்ட்பின்ஸ் இருக்கும், அங்கங்கே குடிச்சிட்டு போடாமல் டஸ்ட்பின்ஸில் போட்டு டிஸ்போஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்படி தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஹெட் கவுண்ட் டிக்கெட் ஒருத்தராக செக் பண்ணி அந்த டிக்கெட் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அனுப்புவாங்க. ஸோ உள்ளே வந்தவொடனே உங்களுக்கு இங்கே இந்த நடக்கிற லாபி லான் மாதிரி இருக்கும். ஸோ ரைட் சைடில் இந்த செடி கொடிகள் அதெல்லாம் சாம்பிளிங்ஸ்லாம் விற்றுருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இங்கே வாங்குறதுக்கு பதிலாக கவர்மெண்ட் கார்டன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டர். ஸோ இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸ். ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்ட்ரு ஆனவொடனே இந்த டாக்கான ஸ்பாட் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரீ கிடையாது. ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண அதுக்கு நூறுரூவா எக்ஸ்ட்ரா பே பண்ணலாம். மற்றபடி நீங்கள் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது உள்ளே போய் விளையாடணும், என்ஜாய் பண்ணணும். இந்த டாக்லாம் இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 100 ரூபாய் பெர் ஹெட் நீங்கள் பே பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக பார்க்குற அந்த பேர்ட்ஸு, வான்கோழி, ஆஸ்ட்ரிச்சு இதெல்லாம் இருக்கும். ஸோ இது நம்ம ஊர் கிண்டியிலே இருக்கும். பட் ஸ்டில் இங்கே நீங்கள் போய் அந்த கிளைமேட்டில் இந்த ஒரு வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஆமாம், நம்ம என்ன சொன்னாலும் அந்த கிளைமேட்டில் போய் இதெல்லாம் பார்க்குறது வந்து ஒரு ஃபன் தானே. ஸோ நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ சுற்றி இந்த மாதிரிலாம் நிறைய கிராஃபிக் டிசைன்ஸ்லாம் நிறைய வரைஞ்சி பெயிண்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இது யார் பண்ணான்னு தெரியல, அதுக்கான கிரெடிட்ஸ் எதுவும் கொடுக்கல அவங்க. பட் ஸ்டில் சூப்பராக இருக்கும் அந்த பெயிண்டிங்ஸ்லாம். நீங்கள் இங்கே கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் நான் சொன்ன மாதிரி இந்த வான்கோழி, டர்க்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும். டர்க்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ரேண்டமாக வந்து அவங்க அந்த கூண்டுலேருந்து வெளியே விட்டுருப்பாங்க. அது நடந்துகிட்டு இருக்கும், நம்மளை சுற்றி நடந்து போயிட்டு இருக்கும். கேஷுவலாக நம்ம மெரிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்குல அந்த மாதிரி கால் பக்கத்துலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டைன்ஸ் அதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு எடுக்கிறவங்க எடுக்கலாம். அந்த ஃபவுண்டைன்ஸ் கிட்ட நீங்கள் உள்ளே போனால் அதுக்கும் 100 ரூபாய். இங்கே என்ன ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்கனாலும் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் உள்ளே இறங்கி போய் என்ஜாய் பண்ணுறதுக்கான என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் வெளியே நின்று அப்படி தூரத்தில் நின்று செல்ஃபிஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஸோ இதுதான் அந்த அக்வேரியம்.
ஸோ அந்த மீன்லாம் நீங்கள் மீனுக்கு இறகு போடணும், சாப்பாடு ஏதாவது போடணும், ஃபுட் ஏதாவது போடணும்னா அதுக்கு நீங்கள் 100 ரூபா கொடுத்து இவர் இங்கே கலெக்ட் பண்ணுவார். நீங்கள் உள்ளே கொடுத்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே தூரத்தில் இருந்து நின்று இந்த ஃபவுண்டைனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மேபி நான் உள்ளே ஆட் பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோ, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில். ஸோ இங்கே நின்று இறக்கிதோ இந்த மாதிரி ஃபுட் ஏதாவது போடுவாங்க. இந்த குழந்தைங்களை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓவர் ஹைப்பராக இருக்கிற குழந்தைங்க டப்புன்னு உள்ள விழுந்துருவாங்க. ஸோ மற்றபடி உங்கள் குழந்தைய தூக்கிட்டு நடக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கூட இருக்கீங்க. இந்த மாதிரி பெடலிங் சைக்கிள்ஸ்லாம் இருக்கும், அதுக்கு 100 ரூபா. வேறு என்ன ஆக்டிவிட்டீஸ்னால் இந்த க்ரேனில் மண் புல் பண்ணுற இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். உங்கள் பிள்ளைங்களை உள்ளே இறக்கி தானாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கும் ஆக்டிவிட்டிக்கு 100 ரூபா. ஸோ மற்றபடி யாரும் உள்ளே போக முடியாது, வெளியே தான் நிற்கணும். பட் பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ குட்டி குட்டி பிள்ளைகள் கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த க்ரேனில் எடுத்து அவங்க சொல்கிற அந்த டெஸ்டினேஷனில் அழகாக அதை நம்ம ட்ராப் பண்ணணும். அது போக நிறையா இங்கே குதிரைங்கள்லாம் இருக்கும். ஸோ குதிரை சவாரிஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் நான் சொன்ன மாதிரி 100 ரூபா ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கும், பெய்டு ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்க அவங்கள என்கேஜ் பண்ணி விளையாட விடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தூரம் தெரியல, மேபி இந்த காரிடார் சுற்றி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ண இந்த வாட்டர் ஃபாலோட கிளிப்பிங்ஸு, ஸோ இதெல்லாம் ரொம்ப நார்மல். நாங்கள் எதிர்பாராத விதமாக ஒன்று நடந்தது. ஆனால் சர்ப்ரைசிங்லி இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அங்கே இருக்கிற கூட்டம் திடுதிப்புன்னு ஒரு சிம்பான்சி மாதிரி ஒன்று வேகமாக ஆப்வியஸாக இது மனுஷங்க தான் உள்ள. ஸோ இது யாருமே எதிர்பார்க்கல. குட்டி பிள்ளைங்கலாம் டப்புன்னு கொஞ்சம் மாதிரி ஷாக் ஆனாங்க, ஒரு மாதிரி பயந்தாங்க. பட் ஸ்டில் இது அடல்ட்ஸ் நம்மளுக்கே ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருந்துச்சு. எல்லாரும் நின்று செல்ஃபிஸ் எடுக்கிறதும் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். சடனாக அது ஒரு ஃபால் அப்படி ஆகுற மாதிரியும், அது கொஞ்சம் பிள்ளைகளை வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் எங்கேஜிங்காக நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பர்சன் இந்த இடத்தையே சூப்பராக சரம் எங்களோட பேபியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிச்சு போய் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு பயம் கலந்த ஒரு ஃபன்னும் கூட. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக வரும்போதே ஃபுல்லாக இந்த ஒரு ஆக்டிவிட்டி ஃபன்னாக போயிட்டு இருந்தது. விச் வாஸ் நைஸ், நல்லா இருந்துச்சு. ஒரு புது இனிஷியேட்டிவ். நான் இதுக்கு முன்னாடி ஏற்காடு வந்திருக்கேன், பட் அப்போ இந்த மாதிரி கிடையாது. இந்த டைம் இது ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் ரியலி குட். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்கிற எல்லா க்ரௌடும் ஒரு மாதிரி ஃபன்னாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மாறி மாறி செல்ஃபிஸ் போஸ் எடுக்கிறது அது இதுன்னு. ஸோ இட் வாஸ் குட், நல்லா ஃபன்னாக போச்சு. நான் சொன்ன மாதிரி முன்னாடியே இந்த டர்க்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரேண்டமாக அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கும். அது யாரையும் ஆம் பண்ணாது, திடீர்னு நடந்துகிட்டு இருக்கோம். அங்கங்கே நம்ம கால்கிட்டே நின்றுட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நின்றுட்டு இருக்கும்போது நடுவில் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது. ஸோ அது ஒன்றும் பண்ணல, அது பாட்டுன்னு கிராஸ் ஆகி போச்சு. ஸோ இது ஒரு கூண்டு. இந்த நாட்டு நாய்கள், அதுக்கப்புறம் சில இந்த டாபர்மென்ஸு, இந்த மாதிரி நிறையா இம்போர்ட்டட் டாக்ஸ்லாம் இருக்கும், ஃபாரின் ப்ரீட்ஸ்லாம். அதெல்லாம் வச்சு நின்று நம்ம தூரமாக நின்று பார்க்கறதுக்கான சான்சஸ்லாம் கிடச்சிது. ஸோ இதை பிடிச்சவங்க இங்கே நின்று கண்டிப்பாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஷிட்ஸு டாக் இருக்குது. அது என்ன வகை நாயினே தெரில, தலகாணி மாதிரி இருக்குது, குஷன் மாதிரி அங்கே படுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறது, இது சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரு டைம் பாஸ். அண்ட் பிள்ளைகளுக்கு வாத்து ஆப்வியஸ்லி சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ வாத்துக்கு நம்ம இறை கொடுக்குற மாதிரி, ஃபீட் கொடுக்குற மாதிரி, அதை சாப்பிட்ற மாதிரி, அதெல்லாம் ஒரு நல்ல டைம் பாஸ். இது எண்ட் டு எண்ட் என்னன்னா, இந்த பீக்கு பார்க்கில் பேர்ட்ஸு, அனிமல்ஸு, எதுவும் ஆம் பண்ணாத அனிமல்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த ஸ்வான்ஸு, இந்த டர்க்கீஸ், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அண்ட் சில ப்ளே ஆக்டிவிட்டீஸ், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து உங்கள் டைம் என்டையர் டே ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில குரங்குகள்லாம் இருக்குது. அது என்ன வகை குரங்குன்னு தெரியல எனக்கு. நான் ஒரு கையில் குழந்தையும் வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். இது என்ன வகை குரங்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பேர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பேரை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இது ஒரு ஃபேமிலி ஆஃப் மங்கி தான் இது. இது ஒரு மங்கி அண்ட் ஸ்குரில் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேமிலி, கிராஸான ஒரு ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய குரங்கு வகைகள் இருக்கும் இங்கே. ஸோ குழந்தைங்க ஆப்வியஸாக அதை பார்ப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் அணில் வகைகள் நிறைய, ரேபிட் வகைகள் நிறைய இருக்குது. ஸோ சுற்றி இங்கே ஒரு ரேபிட் வகை. இந்த இடத்துல வரும்போது மட்டும் கொஞ்சம் நாற்று அடிச்சது பயங்கரமாக. பட் ஸ்டில் நல்லா இருக்குது. இயற்கையோடு நிற்கிறப்போ அது பெருசாக ஒன்றும் தெரியல. நிறையா ஃபேமிலி ஆஃப் ரேட்ஸ்லாம் இங்கே உள்ளே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இது ஒரு வகையான மங்கி. இந்த மங்கி கொஞ்சம் விசித்திரமாக இருந்துச்சு. இந்த மங்கி ஒரு மங்கியாகவும் தெரியுது, ஒரு பேட்டாகவும் தெரியுது. ஸோ ரெண்டும் சேர்ந்த ஒரு கிராஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒரு சிட்டிங் ரிலாக்ஸ் பாயிண்ட் ஏரியா ப்ளஸ் பேபி ஸ்போர்ட்ஸ், பிள்ளைகளுக்கான ஸ்போர்ட்ஸ் ஏரியா மாதிரி. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த குதிரை இருக்கும். அங்கங்கே நீங்கள் அந்த குதிரை வச்சு உங்கள் பேபிஸ் நீங்கள் என்கேஜ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அனில்ஸ், இந்த லேப்ராட்ஸ், இதுக்கான எக்ஸாக்ட் பேர் எனக்கு தெரில.
ஸோ நான் அது லேப்ரேட்டுன்னு சொல்லுவேன். ஸோ அதில் ஏறி இந்த லேடரில் அது ஏறுறது சுற்றுறது இந்த ஸ்பின் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறது ஒரு நல்ல டைம் பாஸ். அது ஆக்சுவலி கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் நிறைய கிளிப்ஸ் எடுத்தேன் இது. ஸோ நின்று அதை அப்படியே சுற்றுறதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது ஓடி வந்து தண்ணி குடிக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அப்படியே விட்டு இதில் இருந்து போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்குறது தான் வந்து ஸ்னேக். ஸோ ஸ்னேக்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா இப்போ நம்ம யூஸ்வலாக எல்லா பார்க்லேயும் பார்க்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த ஸ்னேக்ஸ்லாம். சில ஸ்னேக்ஸ்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. பட் அந்த மாதிரி இது வந்து வைப்பர், பைத்தான் வைப்பர். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நிறையா ஸ்னேக்ஸ்லாம் இருக்கும் ஆப்வியஸ்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்ஸ். ஸோ நான் நம்ம ஊரில் இருக்கிற பெங்கால் கேட்ஸ், இந்தியாவுக்கே பேர் போன பெங்கால் கேட்ஸு அதெல்லாம் பார்த்தோம். சில பிள்ளைகள் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பிள்ளைகள் இல்லை, இங்கே பார்க்குறதுக்கு நிறைய அடல்ட்ஸ் இருக்காங்க. ஸோ சில பேர் கால் வலிக்கும், ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பஸ் இருக்கும். இட்ஸ் கால் லண்டன் பஸ். அதில் ரைம்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் சத்தமாக. ஸோ அதோட பிள்ளைகளை வச்சுட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான நல்லாயிருக்கும். அண்ட் சில பசங்க இந்த மாதிரி சைக்கிள் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல ஸ்பேசஸ் இருக்கும். பட் யார் மேலேயும் இடிக்காமல் வேகமாக போகாமல் ஓட்டணும். சில பசங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு தான் ஓட்டுவாங்க. சில பேர் இடிச்சாங்க. பெரியவங்களை கூட்டு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கூட்டு போவோம். அண்ட் ஆப்வியஸ்லி ரொம்ப டாட்லராக இருக்க குட்டி பிள்ளைகளை கூட்டு போகிறப்போ கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா செம்ம வேகமாக அது பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஷ் ஆகிடும். அது மாதிரி பார்த்து ஓட்டணும். அண்ட் இது வந்து இந்த பேர்ட்ஸ் உள்ளே இருக்கும்ல, அந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்குறதானது ஒரு என்டர் லாபி இது. ஸோ இந்த ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். இந்த ஸ்பேஸை தாண்டி தான் நம்ம அதுக்குள்ளே போகணும். ஸோ உள்ள ஒன்ஸ் என்டர் ஆனீங்கன்னா உங்கள் ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களை கிராஸ் பண்ணி இந்த பறவை இங்கே பறந்துக்கிட்டே இருக்கும். அங்கே இங்கே உங்கள் தலை மேலே வந்து உட்காரும், உங்கள் ஃபோன் மேலே வந்து உட்காரும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணுறது என்ட்ரி ஃபீலே கவர் ஆகிடும். இதுக்கு நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணுறது மாதிரி வராது. உள்ளே போனோடனே உங்களுக்கு சில ஃபுட் கொடுப்பாங்க. அந்த பேரட்ஸ், கிளிக்கு சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு, தினை நினைக்கிறேன், அது தினை, அப்புறம் அந்த மாதிரி சில எள்ளு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துப்பாங்க. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. திடீர்னு அவங்க திரும்பி பார்க்குற இடத்துல எல்லாம் பறக்கும் பறவைங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுங்களுக்கு தீனி கொடுத்துட்டு குழந்தைங்க எதிர்க்கே கையில் காட்டுற மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வகையான கலராக இருக்கும். இந்த பெருசாக இருக்கிறதுக்கு பேர் வந்து பெலிக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. தப்பாக இருந்தால் பண்ணிச்சுக்கோங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய நீங்கள் தீனிலாம் போடலாம். இதில் நம்ம கை வைக்க முடியாது. அவங்க கொடுப்பாங்க சிலது, அது மட்டும் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மற்றபடி இந்த எல்லா பேர்ட்ஸை சுற்றி பார்த்துட்டு அதுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே வர எக்ஸிட் ஆகிற இடத்துலையும் சில ரொம்ப ரேர் ஸ்பீஷிஸான பேர்ட்ஸ் இருக்கும். ரொம்ப ரேரான பேர்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய, பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஒரு பேர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அதனால் இதெல்லாம் மட்டும் கூண்டில் வச்சிருக்காங்க. மேபி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹைப்பராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவங்கெல்லாம் இதை முடிச்சுட்டு போகிற வெளியே வந்து உங்களுக்கு இந்த ஒரு அக்வாரியம் வரும். ஸோ அது நம்ம நிறைய அக்வாரியம்ஸ் பார்த்துருப்போம். பட் சும்மா உங்களுக்கு நான் வீடியோவில் கவர் பண்ணுறதுக்காக இது வச்சிருக்கேன். இது எதுவுமே பெய்ட் கிடையாது. சும்மா இதெல்லாம் ஃப்ரீ தான். நீங்கள் பே பண்ண காஸ்ட்லி இது வந்துடும். ஸோ இந்த அக்வாரியம்ஸ் தாண்டி போகிறப்போ இதோட முடிச்சிருது. திரும்ப நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் லாபிக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த வீடியோவோட இந்த கிளிப்பிங்ஸோட நம்மளோட பீக்கு பார்க் வந்து கம்ப்ளீட்டாக நிறைவேறியது. இந்த பீக்கு பார்க்கில் இதை தவிர்த்து எதுவுமே கவர் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள் என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ.